சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணை எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், யாருடன் வாழ்கிறார், விருப்பமாக வாழ்கிறாரா இல்லை விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்று தான் உன்னிடம் சொல்ல வந்தேன். உன்னை பிரிந்து எங்கோ வாடும் உன் துணையை பற்றி உன்னை பற்றிய எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. என் துணை எப்பொழுது வருவார் என்று நீயும் காத்து கிடக்கிறாய். உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து அழைத்து சென்றவர்கள் உன் நினைவே வரக்கூடாது என்று உன் துணைக்கு வேண்டாத பழக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து பல காரியங்களில் ஈடுபட வைத்து அதிலிருந்து உன்னை நினைவில்லாதபடி வைத்திருக்க ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது உன் துணை ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் வருகிறார். அந்த வாழ்க்கை யாருடையது, எப்படி வாழ்ந்து வருகிறார் என்று கூறுகிறேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் இருந்த கேள்விகள் அத்தனைக்கும் இன்று விடை கிடைத்துவிடும். எப்பொழுது விடை கிடைக்கும், எப்பொழுது நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று காத்திருந்த உனக்கு இன்று நல்ல முடிவுதான் கிடைக்கப் போகிறது என்று முடிவு எடுத்துவிட்ட பிறகு என் வாக்கை முழுமையாக கேள். இன்று வரை உன் துணை அவர்கள் வழியில் தான் நடந்து வருகிறார். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நடந்து வருகிறார். அவரை பொறுத்தவரை அவர்கள் தான் உண்மையான அன்பான வாழ்க்கை. இப்படித்தான் உன் துணை அவர்களை நம்பி அவர்களின் பின்னே சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு வாழ்க்கையை தான் இன்று வரை உண்மையான வாழ்க்கை என்று நம்பி அவர்களோடு சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வருகிறார். உன் துணைக்கு நான் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இனி எதையெல்லாம் இழந்த பிறகு எது உண்மை என்று புரிந்து கொள்வார் என்று எனக்கு புரியவில்லை. புதியதொரு வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொண்டு சென்ற வாழ்க்கையை நினைத்து கொண்டு உனக்கு இருக்கும் வாழ்க்கையை வீணடித்து விடாமல் நான் சொல்லும் பாதையில் செல். நீ எங்கும் அதற்காக செல்ல வேண்டாம். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. வரும் வாய்ப்பை தவறவிடாமல் பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் நீ நடந்தாலே போதும். நல்லதொரு தீர்ப்பை நீ அடைவாய். நீ தவறவிட்ட வாழ்க்கையை விட பல மடங்கு அதிகமான சந்தோஷத்தை அதில் பெறுவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. வாய்ப்புகள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தவறவிடாமல் அதை பெற்றுக்கொள். உன் துணை எங்கு இருக்கிறார் என்று குழம்பிக் கொண்டிருக்காதே. வரும் வாய்ப்பை திரும்பவும் சொல்கிறேன், தட்டி விட்டு விடாதே. பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.